வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சி அதில் பாதாளத்துக்கே போனாலும் சரி, மறுபடியுமே வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு திறமையான ஆற்றல் கொண்டவங்க தான் இந்த மகரம் ராசியை சேர்ந்த நீங்க. உங்களோட ராசிக்கு ராசி அதிபதி இறக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறதுனால நீங்க ரொம்பவுமே மனித நேயத்தோடு செயல்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இந்த மகரம் ராசி அப்படிங்கிறது கடல் வீடு. கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குதோ அதுபோல மகர ராசி அன்பர்களின் மனதிலையுமே புது புது விதமான எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். எப்பொழுதுமே நீங்க மற்றவங்களுக்கு புதுசு புதுசா நிறைய ஐடியா கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு விதத்திலையுமே சோர்வு அடைய மாட்டீங்க. உங்க கூட இருக்கிறவங்க கூட எப்பொழுதுமே அவங்களோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாலோ, இல்ல நல்லதா ஏதாவது ஒரு விஷயம் செயல்படுத்தணும் அப்படின்னு வந்தாலோ, புது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு உங்ககிட்ட தான் கேட்பாங்க. அதனாலதான் சொன்னோம், தோல்வியில கண்டு பயப்படாத நீங்க வாழ்க்கையில தோல்வியே வந்தாலுமே அதுல பாதாளத்துக்கே அதனால போனாலுமே மறுபடியுமே வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய நபர்கள் நீங்க அப்படின்னு. உங்களோட ராசிக்கு சனி பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதுனால சனிக்கிழமையில சனீஸ்வரன் வழிபாடு மகர ராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு. இந்த பதிவுல உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும், சாதகமா என்ன நடக்கும், பாதகமா என்ன நடக்கும், மேலும் நீங்க என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்க இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்னதுதான், சனி பகவான் ராசி அதிபதி. அதனால சனிக்கிழமையில சனீஸ்வரன் பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல சனிக்கிழமையில காகத்திற்கு எல் சாதம் வைத்து வழிபடுவதும் சிறப்பு. அல்லது அது வேணாம், அது அமாவாசையில தானே பண்ணுவாங்க, இது எப்படி டெய்லி பண்றது அப்படின்னு யோசிச்சிங்களா, தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாதம் நீங்க சாப்பிட்றீங்களா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து தினமுமே காகத்துக்கு வைக்கிறதுமே சிறப்பான முன்னேற்றமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மகர ராசி அன்பர்கள் உங்களோட வளமான நாட்களை காண இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்வது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல உங்களுக்கு ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று இருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்பவுமே பயன் தரும் வகையில் அமையும். 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கூட உங்களோட ஜாதகத்தில் பலன்களை தெரிஞ்சுக்கலாம் எளிய முறையில. சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் திருமாலிடம் மாறாத பக்தி கொண்டவங்களா இருப்பீங்க. சிவாம்சத்தின் சாரமா சனி இருந்தாலுமே நீங்க பெருமாளை வழிபடுறதுமே ரொம்பவுமே விசேஷமான ஒரு வழிபாடா பார்க்கப்படுது. கடல் அப்படிங்கிறது சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை மகரக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பார்க்கடலில் விஷ்ணு இருக்கும் சயன கோலம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தரிசனம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. குறிப்பா நீங்க பெருமாள் வழிபாடு செய்யறதுமே சனிக்கிழமையில நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு. சரி, வாங்க நம்ம இப்போ உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் அமையக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கறத பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் நீங்க நிதானிக்க வேண்டிய ஒரு வாரம். உங்களுடைய ராசிக்கு செவ்வாயின் பார்வை அஷ்டமாதிபதி சூரியன் 4ஆம் இடமாக சுகஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால பணவரவு எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதா இயங்குவதால் இருக்கும். நல்ல வசதி வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் பண வசதி சிறப்பா இருக்கும். பொருளாதார நிலை மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். எல்லா விஷயத்திலுமே சரியாகவும் கவனமாகவும் செயல்பட்டால் நன்மைகள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம நீங்க வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பணங்களுமே கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும். திருமண முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். தம்பதிகள் அன்பாக ஒருமித்த கருத்தோடு வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும். இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களுமே அற்புதமான பலனை கொடுக்கும். ஆனா சில விஷயத்துல நீங்க எச்சரிக்கையா தான் இருக்கணும். வேகமான வார்த்தைகளை தவிர்த்து விவேகமான வார்த்தைகளை பேசுவது நன்மையை கொடுக்கும். அதே போல நீங்க ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கடன் வாங்குறத முக்கியமா தவிர்க்கணும். முக்கிய பேச்சுவார்த்தைகளை ஒரு 15 நாளுக்கு பிறகு ஒத்தி போடுறது நல்லது. மற்றவங்களோட விஷயங்கள்ல நீங்க தேவையில்லாம தலையிடுறத கட்டாயம் தவிர்க்கணும். சிலருக்கெல்லாம் இதன் மூலம் அவ பெயர் சங்கடங்கள் வரலாம். அதனால கவனமா இருங்க. மற்றவங்களோட பிரச்சனையில தலையிடாமல் இருக்கிறது முடிஞ்ச வரைக்குமே உங்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும். உங்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுவரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த ராகு தன குடும்பஸ்தானத்திற்கு இப்பொழுது வரப்போறார். இதனால மகர ராசிக்கு ஆறுதல் என்ன அப்படின்னு சொன்னா, இயற்கை சுபரான குருவின் பார்வை உங்களோட ராசிக்கு கிடைக்கிறதுனால கிட்டத்தட்ட 7.5 சனி பாகை கணக்கில்
உபஜாய ஸ்நானத்தை நோக்கி நகர்வதுதான் இந்த ஒரு மாற்றம். இது நல்ல மாற்றங்களை தரும். பொருளாதார பற்றாக்குறை அனைத்தும் தீரக்கூடிய வாய்ப்பை நீங்க பெற போறீங்க இந்த மாற்றத்தின் மூலம். சுப காரியத்தை நீங்க முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். குடும்பத்துல பிரச்சனைகள் நீங்கி அமைதியான சூழ்நிலை உருவாகும். இதன் மூலம் உங்களோட செயல் திறமை அதிகரித்து காணப்படும். குழப்பமான சிந்தனையில் இருந்து நல்ல முடிவுகள் வரும். தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, ராகு குடும்பஸ்தானத்தில் வந்து அமரும் பொழுது சப்தம ஸ்தானத்தில் பகை பெற்ற கேது அமர்கிறார். இதனால தேவையற்ற வம்பு வழக்குகள் வந்து சேரலாம். அதுவும் செவ்வாயின் பார்வை உங்களோட குடும்ப ராசியிலே விழுது. இதனால நீங்க அவசரப்பட்டு பேசி அவஸ்தைப்படாதீங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும். சில நோய்கள் என்ன முயற்சி செஞ்சாலுமே கொஞ்சம் நீண்ட நாள் இருக்கிற மாதிரியான உடல் உபாதைகளை தரலாம். அதனால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தணும். மனதை தளர விடாதீங்க. எல்லாமே நல்லதான் நடக்கும். அதன் பிறகு மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் நிதானமா செயல்பட்டா வெற்றிகளை முழுமையா நீங்க பெற முடியும். மேலும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பெற உணவு கட்டுப்பாடை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். மனதுல ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். தாயின் உடல் ஆரோக்கியத்திலுமே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தக்க சமயத்துல உதவிகள் வந்து சேரும். தந்தையுடன் மனசாபம் ஏற்படலாம், கவனமா இருங்க. எதிர்பாராத காரிய தடைகளும் வரலாம். வாகனத்தில் செல்லும் பொழுது நீங்க மிகுந்த கவனமாக செல்வது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலம் நன்மை உண்டாகும். அலுவலக பணிகள் கொஞ்சம் தாமதமாகலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கொஞ்சம் பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே எதிர்பாராத தடைகள் வரலாம், கவனமா இருங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு மனம் மகிழும்படியான சூழ்நிலை வரும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருந்து குழப்பங்கள் நீங்கி அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க. வாகனங்கள் சொத்துக்கள் வாங்க ஆர்வம் காட்ட போறீங்க. மாணவர்கள் நம்பிக்கையோட பாடங்களை படிக்கிறது வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் மற்றவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரத்து திருப்தி தரும் வகையில் அமையும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். கிளைகளை விரிவுபடுத்த முழு கவனம் செலுத்த போறீங்க. மன அமைதி மேலும் உண்டாகும். நீங்க வெற்றி பெற ஒவ்வொரு கூடுதல் முயற்சியுமே நல்ல ஒரு காரிய அனுகூலத்தை கொடுக்கும். இந்த வாரம் எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில முயற்சிகள் நீங்க செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றங்கள் பெற முடியும். உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதன் பிறகு அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தமா கௌதமோன் மட்டும் நீங்க செய்யவே கூடாது. நல்லபடியா சிந்தித்து செயலாற்றுவது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வாரம் எதை பத்தியாவது உங்களோட மனம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும். உங்கள் மீது மற்றவங்க கோபப்பட முடியாத அளவுக்கு நீங்க நடந்துக்கிறது நல்லது. அதாவது கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனமா பேசுங்க. விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாம சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடுவதை தவிர்த்துடுங்க. இப்படி இருந்தீங்களா மனக்கவலை குறையும். பண வரத்து சீரா இருக்கும். மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் வியாபாரம் தொடர்பா வெளியில செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம். தயாரா இருங்க. நீங்க சிறப்பா முன்னேற்ற ஒரு சிறப்பான காலகட்டம் இது. வியாபாரத்தை எந்த அளவுக்கு விரிவுபடுத்த நீங்க முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும். மேலும் சிறப்பான யோகங்களுமே இருக்கு. நீங்க உங்களோட வார்த்தைகள்ல கவனம் செலுத்தணும். தேவையில்லாத விஷயத்துல அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருக்கிறத கட்டாயம் நீங்க தவிர்க்கணும். மற்றபடி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதுதான். இதுக்கு முன்னாடி இருந்த கிரகநிலை அமைப்புகளை பார்த்தா இப்ப இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்லதான். எல்லா விஷயமே முன்னேற்றம் தரும் வகையில இருக்கு. ஆனாலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்பட்டா உங்களுக்கு வரக்கூடிய பாதகமான விஷயத்திலிருந்து நீங்க விடுபட்டு வெளிவர முடியும். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டா சாதகமான பலன்களை நீங்க நிறைய பெற முடியும். மகர ராசி அன்பர்கள், சனி பகவானின் வழிபாட்டால் நன்மைகள் அனைத்தும் பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், உங்களோட வீட்டில் இருக்கவங்க யாராவது மகர ராசியா இருந்தா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். மேலும் அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன, சாதகமான வாய்ப்புகள் என்ன, பாதகமான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிற பதிவுமே பதிவு செஞ்சிருக்கோம். உங்களோட வீட்டுல இருக்கிறவங்க என்ன ராசி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் பார்த்து எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணுமோ ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.